சிறகின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நேற்று 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கர்நாடக அரசு ஒரு மிகப்பெரிய பரிசை 3 தமிழர்களை கர்நாடக வனத்துறை துள்ள துடிக்க படுகொலை செய்திருக்கின்றது. துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஹானூர், அந்த ஹானூர் வட்டத்துல ஒரு மலை கிராமம், அதுக்கு பக்கத்துல தோமையர் பாளையம்னு இன்னொரு மலை கிராமம், இப்படி பல மலை கிராமங்கள் அந்த வனப்பகுதியை சுற்றி இருக்கின்றது. அங்கே இருக்கிறவங்களாம் யாருன்னா ஆண்டாண்டு காலமாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உள்ளவங்க ஆடு மாடுகளை அங்க காட்டுக்குள்ளதான் விட்டு மேய்க்கிறது வழக்கம். இப்படி காடுகளுக்கு போன மாடு வீடுக்கு திரும்பல. சாயங்காலம் 6 மணி வரையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் தேடி காட்டுக்குள்ள போறாங்க, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. தாஸ், ஜான் பீட்ரு, குமார், மகிமிதாஸ் அப்படின்னு ஒரு 4 பேர் வாங்கப்பா மாடுகளை போய் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு ஓட்டிட்டு வந்துடுவோம்னு காட்டுக்குள்ள போறாங்க. இரவு நேரம் 12-1 மணி வரையும் தேடி தேடி பார்க்குறாங்க, மாடு கிடைக்கல. சரிப்பா, இந்த ஒரு மலை தெரியுது, அந்த மலை முகத்துல மேட்டில் போய் படுத்து கிடந்து காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு தேடி பிடிச்சி மாடுகளை வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். இது எப்போ நடக்குதுன்னா 14ஆம் தேதி காலையில மாடெல்லாம் காட்டுக்குள்ள போயிருக்குது. சாயங்காலம் வரையும் திரும்பல. இவங்க 14ஆம் தேதி சாயங்காலம் தான் காட்டுக்குள்ள போறாங்க. தேடி பார்த்துட்டு தான் அந்த மலை மேல வந்து தங்குறாங்க. 15ஆம் தேதி அதிகாலையில தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், என்னடா ஆள் நடமாட்டமா இருக்குது அப்படின்னு திடுக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா கர்நாடக மாநிலத்தை சார்ந்த பிள்ளைகால் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற வனப்பகுதி. அந்த வனப்பகுதிக்கு பேரே காவிரி வன பாதுகாப்பு சரணாலயம்னு வச்சிருக்கிறாங்க. இந்த கர்நாடக வனத்துறையை சார்ந்த அந்த அதிகாரிகள் தான் அந்த 4 பேரையுமே துப்பாக்கியில சுட்டுக்கிறாங்க. அந்த இடத்திலே அந்தோனிதாஸ் இறந்து போயிட்டாரு, ஜான் பீட்டர் இறந்து போயிட்டாரு, அதே போலவே குமார் இறந்து போயிட்டாரு. அந்த 4 பேர்ல மகிமிதாஸ் மட்டும் உயிர் பொழைச்சிட்டாரு. அவர்களையும் குண்டு பாஞ்சிருக்கு, உடம்புல குண்டு பாஞ்சிருக்கு, வயிற்றுல குண்டு பாஞ்சிருக்கு. அந்த பாறையில இருந்து தப்பிச்சு ஒடியான்ட்டாப்ல. வனத்துறை என்ன செய்யுதுன்னா உடனே இந்த 3 பேர் உடலையும் தூக்கிக்கிட்டு மகிமிதாசையும் கைது செய்து கொள்ளைகால அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்க செத்து போன உடல் 3 பேரையும் மார்ச்சவரியில் வச்சிருக்காங்க. அங்கே வந்து மகிமிதாசுக்கு வந்து முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செய்தி பரவ ஆரம்பிச்சிருது. மலை கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பதட்டமான நிலை ஏற்படுது. உடனே என்ன பண்றாங்கன்னா பாதுகாப்பு காரணம்னு சொல்லிட்டு மைசூர் வந்து அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே வந்து மேல் சிகிச்சை வந்து மகிமிதாசுக்கு செய்யப்படுகின்றது. அந்த மைசூர் அரசு பொது மருத்துவமனையுடைய மார்ச்சுவரியில் தான் கொல்லப்பட்ட 3 தமிழர்களுடைய உடல் இருக்கின்றது. கர்நாடக வனத்துறையும் காவல்துறையும் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு பொய்யை சொல்றாங்க. மான் வேட்டையாட வந்தாங்க, மான் வேட்டையாட வந்ததை நாங்க கேள்விப்பட்டோம். இந்த தகவல் தெரிஞ்சு நாங்க துப்பாக்கியோட போனோம். நாங்க அலைஞ்சு தெரிஞ்சதுல அதிகாலை நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் ஒரு மலை மேட்ல இருந்து இவங்க எங்களை சுட்டாங்க. பதிலுக்கு நாங்களும் சுட்டோம் எங்க பாதுகாப்புக்காக. எங்க வனத்துறையை சார்ந்த ஒருத்தருக்கு காயப்பட்டு அவரும் அரசு மருத்துவமனையில இருக்காரு. வேற வழியே இல்லாம தான் நாங்க சுட்டோம். அதுலதான் அவங்க செத்து போனாங்க அப்படின்னு வனத்துறையும் காவல்துறையும் இணைந்து ஒரு பொய்யை வந்து சொல்றாங்க. காயப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற மகிமிதாஸ் மைசூர் மருத்துவமனையில இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க மாடத்தான் தேடி போனோம், நள்ளிரவு ஆகிப்போச்சு, அதுக்கப்புறம் தேட முடியாது, சரி காலையில விடிஞ்சு தேடி மாவட்டம் ஒட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் அங்கே படுத்திருந்தோம். இது வழக்கமா நடக்கிறது தான். ஏன்னா மலை கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதி, எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அதுக்குள்ளதான் போவோம். மாடு திரும்பி வந்துடும். அன்னைக்கு நம்ம போதாத காலமா என்னன்னு தெரியல, மாடு உள்ள போயிடுச்சு, அதை தேடி தான் நாங்கள் போனோம். மற்றபடி மான் வேட்டையாடவும் போகல, மீன் வேட்டையாடம் போகல. இவங்க வந்து நாங்க தமிழர்கள்ங்கிற ஒற்றை காரணத்திற்காக கேட்க நாதியற்ற தமிழர்களாக இருக்கணும், அதுவும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லை ஒட்டிய பகுதியில் இருக்கணும். எங்களுக்கு தமிழ்நாடு அரசும் சப்போர்ட் பண்ணாது, கர்நாடக அரசும் நம்ம எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காது. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில எங்களை எளிதாக சுட்டுக் கொள்வதற்கு இவர்களுக்கு வசதியா இருக்குது. அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா நாங்கள் வனத்துறையால் கைது செய்யப்பட்டு பல்வேறு கொடுமைகளை நாங்கள் வந்து அனுபவித்து வருகின்றோம். எங்களுக்கு ஒரு விடிவே இல்லையா அப்படிங்கிற அளவிற்கு மகிமிதாஸ் புலம்புறார். அந்த பகுதியில் இருக்கின்ற மலை கிராமத்தை சார்ந்த தமிழர்களும் இதைத்தான் சொல்றாங்க. ஆண்டாண்டு காலமா இப்படித்தாங்க அங்க போய் மேய்ச்சிட்டு இருக்கிறோம், வேற வழி இல்ல, தனியா மேய்க்கிறதுக்குன்னு ஒரு பகுதி கிடையாது, அது பாட்டு காட்டுக்குள்ள போகும், மேய்ஞ்சிட்டு திரும்பி வந்துடும், இது வழக்கமா உள்ளதுதான். ஆனா வந்து திடீர்னு மாடு வராட்டா நாங்க போய் இரவு நேரத்தில் தேடி அழைச்சிட்டு வருவோம். இப்படி படுவாவிங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு வயத்திலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு செத்து போன குடும்பத்தார் கண்ணீரும் கம்பளையுமா அழுவதை பார்த்து நமக்கு மனது வலிக்கின்றது. கவிஞர் வைரமுத்து தான் ஒரு கவிதையில் எழுதியிருப்பார், நான் நாதியற்ற தமிழன் நதியற்றும் போய்விட்டான் அப்படின்னு காவிரி நீர் உரிமை இல்லாமல் இழந்ததை பற்றி சொல்லியிருப்பார். காவிரியில மட்டுமா நம்ம உரிமையை இழந்திருக்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் சாம்ராஜ்நகர் மாவட்டம் இருக்கு பாருங்க, இந்த வனப்பகுதி இருக்காங்க பாருங்க. இப்ப பாதிக்கப்பட்ட மக்களுடைய வனப்பகுதி முழுக்க, அந்த மலை கிராமங்கள் முழுக்க, முக்கியமான சாலைகள் முழுக்க கர்நாடகாவை சார்ந்த சிறப்பு அதிரடிப்படை கொண்டாந்து குவிக்கப்பட்டிருக்கு. அதே போலவே மைசூர் பொது மருத்துவமனையில தான் நம்ம 3 தமிழர்களுடைய உடல் அங்கதான் இருக்குது. அதை இப்ப குண்டடிப்பட்டு தப்பிச்சதுல மகிமிதாஸ் இருக்காரு பாருங்க, அவரும் மைசூர் அரசு பொது மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்காரு. அங்கேயும் கர்நாடகாவுடைய சிறப்பு அதிரடிப்படை குவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு இடையில் கர்நாடகா அந்த தமிழ்நாட்டு எல்லை ஓரத்தில் இருக்கிறாங்க பாருங்க தமிழர்கள்,
இவங்க எல்லாம் சேர்ந்து சாலையை மறிச்சு கடுமையான போராட்டத்தை இந்த நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிருக்கு கர்நாடக அரசு, கொள்ளைகால் வழியாக மாதேஸ்வரம் மலைக்கு போற பேருந்து தடருக்கு பாருங்க, அந்த சாலை தற்காலிகமாக தடுப்பு போடப்பட்டு மறைக்கப்பட்டுருச்சு. இப்ப அதுல பேருந்து போக்குவரத்து கிடையாது. போராட்டம் உச்சமா போயிடுச்சு. அந்த மக்கள் கலையிறதா இல்ல. உடனே இப்பொழுது கர்நாடக அரசு என்ன செஞ்சிருக்குன்னா, இப்பதான் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. யார் மேல? இந்த வனத்துறை அதிகாரிகளை ஒப்புக்கு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் கைது செய்யப்படவில்லை. இந்த சிக்கலில் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி தலையிட்டு என்ன நடந்துச்சு, யார் மேல தவறு அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த வனத்துறை அதிகாரிகளின் மீதும் வனத்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக போராடிய கர்நாடக காவல்துறை மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இறந்து போன 3 பேருடைய குடும்பத்திற்கு போதிய அளவிலான நிதியை கர்நாடக அரசு கொடுக்கணும். அதை தமிழ்நாடு அரசு பெற்றுக் கொடுக்கணும். அந்த கடமை தமிழ்நாடு அரசிற்கு இருக்கின்றது. பாவம், இறந்து போனது அப்பாவிகள். இதுல உயிர் பிழைச்சு ஒருத்தர் இருக்காரு மகிமைதாஸ், அவருக்கு உரிய நிவாரணத்தை கர்நாடக அரசு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு அந்த மக்களுக்கு கடைசி வரை துணையா நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் மூலியமாக வேண்டுகோளை நம்ம முன்வைக்கிறோம். காட்டுக்குள்ள மாடை தேடி போன நம்ம தமிழர்கள் 3 பேரை கர்நாடக வனத்துறை சுட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் இது ஒரு மிரட்டல் தான். என்ன அப்படின்னா, காவிரியில நீ தண்ணி கேட்டு தமிழர்களே நீங்கள் போராடினால் நாங்க இங்க இருக்கிற தமிழர்களை சுட்டுக் கொள்வோம். தமிழர்களே நீங்கள் காவிரி நீரில் உரிமை கேட்டு தமிழ்நாட்டில் போராடினால் நாங்க கர்நாடகாவில் உள்ள பெங்களூர்ல உள்ள தமிழர்களை அடிப்போம், சுட்டுக் கொள்வோம் அப்படிங்கிறத மறைமுகமாக மிரட்டுவதற்காக இதை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிதான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் தோணுது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கன்னட இனவெறியர்களாக இருக்கின்ற இந்த வனத்துறையினர் தமிழர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பலமுறை இது நடந்தது தானே. காவிரி நீர் தொடர்பாக என்றைக்கெல்லாம் போராட்டம் பிரச்சனை ஏற்படுகின்றதோ அன்னைக்கெல்லாம் கர்நாடகாவில் தமிழர்களை அடிக்கிறது, பெங்களூர்ல உள்ள தமிழர்களை அடிக்கின்றது, தமிழ்நாட்டிலிருந்து போற பேருந்துகளை தடுத்து நிறுத்தி அவங்களை அடிக்கிறது, தமிழ்நாட்டிலிருந்து சரக்கு ஏற்றிட்டு போன லாரிகள்ல போன தமிழர்களை சட்டையை கட்ட சொல்றது, நிர்வாணம் அணிக்க சொல்றது, அடிச்சு துன்புறுத்தி அனுப்புறது வழக்கமா கர்நாடக மாநில இனவெறிகள் இதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இதே போல ஆந்திரா காட்டுக்குள்ள செம்மரம் வெட்டுவதற்காக போறாங்க. செம்மரம் வெட்ட சொல்லி அழைச்சிட்டு போனவன் சுட்டுக் கொல்லப்படல. சாதாரண கூலிய தொழிலாளிகளாக போனா பாருங்க. 20 தமிழர்களை சிட்டுக்குருவி மாதிரி சுட்டு போனது ஆந்திர அரசு அன்னைக்கு. யார் கேட்டா? அதே போலதான் கேரளாவில் முல்லை பெரியாறுல உரிமை கேட்டு போராடணும். அந்த சமயத்துல ஜெயலலிதா அங்கே முதலமைச்சராக இருந்தாங்க. கோயிலுக்கு போன பக்தரை அங்க இருந்த மலையாளிகள் சுடுதண்ணி ஊத்தி கொண்டா, முல்லை பெரியாறுல நீங்க தண்ணி கேட்டு போராடக்கூடாதுடா அப்படின்னு. அதே மாதிரி தானே இதுவரை சிங்களவன் தமிழ்நாட்டு மீனவனை 800க்கும் மேற்பட்டவனை சுட்டுக் கொண்டிருக்கிறான். கேட்க யார் இருக்கா? தமிழனுக்கு என்ன நாதி இருக்கின்றது? இளிச்சவாய் தமிழன் சாதி சண்டை போட்டுக்கிட்டு, மத சண்டை போட்டுக்கிட்டு, கட்சி சண்டை போட்டுக்கிட்டு, இன உணர்வற்று சாதி பெருமிதம் பேசி திரிகிறதுனால தானே எல்லா பேரும் நம்மளை இளிச்சவன் அடிக்கிறான். சரி, இதனாலும் பக்கத்தில் உள்ள மாநிலம் அடிச்சான், பக்கத்து நாட்டில் உள்ள நம்மளை பொண்ணா. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழன் அடிக்கிறான். யாரு? வட இந்தியாவில இருந்து 1 கோடி பேருக்கு மேல வந்துட்டான். அவன் பல இடங்கள்ல தமிழ்நாட்டு தமிழர்கள் மீது அடிக்கிறான். திருப்பூர்ல ஒரு தொழில் நிறுவனத்துக்குள்ள ஒட்டுமொத்த வட இந்தியவனும் ஓட்டு ஒட்டைக்கலாம், எல்லா இயந்திரத்தையும் உரிமை கேட்டு போராடுறான். இன்னும் கொஞ்ச நாள்ல சொந்த மண்ணிலேயே தமிழர்கள் அகதியாகின்ற நிலை வரப்போகின்றது, உருவாகி கொண்டிருக்கின்றது. எப்படி ஈழத்தில் சிங்கள பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்டு, இனப்படுகொலை செய்யப்பட்டு, நம்முடைய போராட்ட கனவுகள் அழிக்கப்பட்டு, நம்முடைய தமிழீழ கனவுகள் அழிக்கப்பட்டு இன்று வரை சொந்த மண்ணில் அகதிகளாக இருக்கின்றோமோ அதே நிலைமை தமிழ்நாட்டிற்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்திலாவது இனமான உணர்வு கொண்டு சாதி மதங்களை கடந்து நாம் தமிழர்கள் என்கின்ற ஒற்றுமை உணர்வோடு இணைந்து தமிழருக்கான அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் தமிழ்நாட்டு அதிகாரத்தையும் கைப்பற்றவில்லை என்றால் ஆந்திராவில் அடி வாங்கிச்சாவும், கேரளாவில் அடி வாங்கிச்சாவும், கர்நாடகாவில் அடி வாங்கிச்சாவும், சிங்களவன்கிட்ட அடி வாங்கிச்சாவும், இப்படி எங்கெல்லாம் போறோமோ அங்கே அடி வாங்கி செத்து தமிழன் என்கின்ற ஒரு இனம் வாழ்ந்தது என்று எதிர்காலத்தில் எவனோ ஒருத்தன் வரலாற்றில் படிக்கின்ற நிலைமை, அப்படி ஒரு நிலைமை தான் ஏற்பட போகுது. இனியாவது சிந்தித்து தெளிவு பெறுங்கள் தமிழர்களே. அந்த இறந்து போன 3 உயிர்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுந்து நின்று நாம் உரத்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.